மெக்கானிக் நண்பர்களுக்கு வணக்கம். சங்கத்திலேருந்து ஷானாஸ் பேசுகிறேன். இது XL100 BS6 வண்டி. இதில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட்னாக்கா, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது, வண்டி வந்து ஆஃப் ஆகிடுது. கஸ்டமர் என்ன பண்ணிடுறாருனாக்கா, வண்டி ஸ்டார்ட் பண்ணி வந்து பேட்ரி வந்து சுத்தமாக டவுன் ஆகிட்டுக்குது. இப்போ வந்து வேறு ஒரு பேட்ரி போட்டிருக்கேன். பேட்ரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பேட்ரி போட்டிருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் என்னான்னு. ஸ்டார்ட் ஆகுது, ஒரு 2 செகண்டு ஓடுது, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுது. திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இதேமாரி தான் வந்து வண்டி ஆஃப் ஆகிடுது. நம்ம என்ன கம்ப்ளைண்ட்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், கரண்ட் எல்லாம் வருதான்னு. ப்ளக்கு கட்டியிருக்கேன். நம்ம இதில் கரண்ட் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம கரண்ட் வந்து வருது. இதில் வந்து என்ன ஆகிட்டு இருக்குனாக்கா, இதில் வந்து கரண்ட் வந்து வர இடத்துல வந்து சுத்தமாக வந்து பிளாக் ஆகிட்டு இருந்தது, பிளாக் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி ப்ளக்கு மாட்டியாச்சு. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இதேமாதிரி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ளக்கு போட்டாலும் ஸ்டார்ட் ஆகுது. வண்டி வந்து 2 செகண்ட் ஓடுது, அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆகிடுது. நமக்கு ஃப்ளக்கு வந்து கருப்பு அடிக்கிறதுனால நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் இப்போனாக்கா, இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சார் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதோட ரீடிங் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ஓம்ஸில் வச்சு மல்டிமீட்டர் வந்து 20Kல வச்சுக்கலாம். நம்ம 20K வந்து இங்கே இருக்குது. இப்போ 20Kல வச்சுட்டு நம்ம வந்து இந்த 2 ஒயரில் வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் 2த்துலேயும் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தாக்கா, இதில் வந்து 0.5 வோல்டேஜ் காமிக்குது. இப்போ வந்து இது வந்து இந்த சென்சார் வந்து போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம வேறு ஒரு சென்சார் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற வண்டியில் இருக்கிற ஒன்று கட்டி வச்சுருக்கேன். அது எவ்வளோ ரீடிங் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சென்சாரோட ரீடிங் பார்த்தீங்கன்னாக்கா 13 பாயிண்ட் காமிக்குது. இது வந்து நல்லா இருக்குது. இந்த சென்சார் வந்து நல்லா இருக்குது. ஏன் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன்னாக்கா, இதில் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாக்கா வந்து கரெக்டாக வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து சென்சார் கனெக்ஷன் கொடுத்துருக்கா. ஏன்னா வந்து இன்ஜினில் வந்து மாட்டாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா ஸ்லோ ஸ்பீடுங்க நல்லா ஓடுது, நல்லா வந்து ஸ்பீடாகவும் ஓடுது. வண்டி வந்து ரேஸ் பண்ணாலும் கரெக்டாக இருக்குது. அதே வந்து நம்ம அந்த சென்சார் போட்டாக்கா வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகிடுது. அதுவும் செக் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து வண்டியில் இருக்கிறதே மாட்டியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகுது. 2 நிமிஷம் தான் ஸ்லோ ஸ்பீடு ஓடுது. அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகிடுது. இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சார் தான் ஃபால்ட். இதில் நம்ம புதுசு வாங்கின்னு வந்து அதோட ரீடிங் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து புது சென்சாரு. இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த சென்சாரு 397 ரூபா. இதில் வந்து பார்ட் நம்பர் இருக்குது. இது நம்ம போட்டு இது வந்து எவ்வளோ ரீடிங் வருது நம்ம அப்படியே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சென்சாரோட ரீடிங் எவ்வளோ இது காமிச்சாக்கா 10 பாயிண்ட் காமிக்குது, 10.17 காமிக்குது. இப்போ வந்து இது நல்லா இருக்குன்னு, இது வந்து புதுசு வாங்கிட்டு வந்தது. இது வந்து 10 காமிக்குது. வண்டியில் மாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம எவ்வளோ ரீடிங் வருது நம்ம அதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து வண்டியில் மாட்டாமல் இப்போ புதுசு வாங்கிட்டு வந்தது வந்து 10 காமிக்குது. இது வந்து இதுக்கு முன்னாடி வேறு ஒரு வண்டியில் இருந்த சென்சார். இது வந்து 13 காமிக்குது. இப்போ வந்து இந்த புது சென்சார் வந்து வண்டியில் இல்லைனாக்கா இதே வந்து நம்ம மாட்டிட்டு நம்ம ஸ்டார்ட் ஆகுதான், நம்ம இது வந்து மாட்டிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் புது சென்சாரு. இப்போ இந்த புது சென்சார் மாட்டிருக்கோம். இப்போ ஸ்டார்ட் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக இருக்குது. நம்ம வண்டியில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வண்டியில் இன்ஜினில் வந்து இந்த சென்சார் வந்து மாட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சென்சார் மாட்டியாச்சு, புது சென்சாரு. இதோட ரீடிங் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட ரீடிங் வந்து எவ்வளோ காமிக்குதுனாக்கா 6.40 காமிக்குது. இது வந்து இன்ஜின் வந்து
ஹீட்டாக இருக்கிறதுனால 6 புள்ளி காமிக்குது. அதே வந்து இன்ஜின் வந்து கூலிங்காக இருந்துச்சுனாக்கா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 10 பாயிண்ட்டு கிட்ட வந்துடும். இது இப்போ நம்ம மாட்டாதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்ததுனாக்கா 10 வந்தது, அதேமாதிரி வந்து 10 வந்துடும். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் வந்து கூலிங் ஆக வந்து இந்த சென்சார் வந்து அதோட ரேஞ்ச் வந்து மாறிக்கினே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கினே இருக்குது. ஓம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகினே இருக்குது. ஹீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹீட்டு வந்து கூலிங் ஆயிடுச்சுனாக்கா 10 பாயிண்ட் காமிச்சிடும். நம்ம மாட்டிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டியில் மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னாக்கா ஓபிடி போட்டு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆன் ஃபங்க்ஷன் லைட் வந்து எரிஞ்சு இப்போ வந்து ஆஃப் ஆகிடுது. நம்ம திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம எரிஞ்சு ஆஃப் ஆகிடுது. இப்போ கரெக்டாக இருக்குது. இது வந்து வண்டியில் இருந்த சென்சாரு. இதோட ரீடிங் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வண்டியில் இருக்கிறது 0.5 தான் காமிக்குது. இது வந்து இந்த சென்சார் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து வேறு வண்டியிலேருந்து கைட்டின சென்சாரு. இது எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சென்சார் வந்து 11 காமிக்குது, 11.84 காமிக்குது. இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இதுமாரி ரீடிங் காமிக்கணும். இந்த சென்சார் வந்து நல்லா இருக்குது. இந்த சென்சார் வந்து எதுவுமே காமிக்கலைனாக்கா 0.5 காமிச்சிச்சினாக்கா இது வந்து சென்சார் வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சார் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுதான் இந்த வண்டியில் ஃபால்ட்டு. நன்றி, வணக்கம்.